அண்மை செய்தி. நெல்லை மாவட்டம் சிலந்திப்பட்டி அடுத்த முத்தூரில் தந்தையை வெட்டி கொன்ற மகன் தற்பொழுது சொத்து தகராறு காரணமாக பூலையா என்பவரை அவரது மகன் கணேசன் வெட்டி கொண்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங், இந்த கொலை சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக சொத்து பிரச்சனையில் தந்தையை வெட்டி கொண்ட மகன் போலீசார் தற்பொழுது தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். திருநெல்வேலி மாவட்டம் சிவந்திப்பட்டி அருகே முத்தூரில் சொத்து தகராறு காரணமாக மகன் தனது சொந்த தந்தையை கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இவரது தந்தை பெயர் பூலையா. 1 கோடி நிலத்தை இவர் 1 கோடிக்கு நிலத்தை விற்றிருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு. அப்பொழுது அதிலிருந்து ஒரு 60 லட்சம் ரூபாய் தனது மகன் கணேசனுக்கும் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில் கணேசன் சொந்த ஊரான முத்தூரில் வீடு கட்டி வருகிறார். வீடு கட்டுவதற்கு பணம் காணாது, ஏற்கனவே கொடுத்த பணமும் காணாது என்று கணேசன் தந்தையிடம் சென்று மீதமுள்ள பணத்தை கொடுங்கள் எனக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. கேட்டவுடன் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பேருந்துக்காக அவரது தந்தை பூலையா திருநெல்வேலி வருவதற்காக முத்தூரில் உள்ள பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்து கொண்டிருக்கிறார். திரும்பவும் சென்று தனது தந்தையிடம் சென்று எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இந்த நிலையில் வாக்குவாதம் முற்றவே அது தகராறாக மாறி கொலை வெறியாகி அருவாளை எடுத்து தனது தந்தையான பூலையாவை சரமாரியாக பேருந்து நிலையத்தில் வைத்து வெட்டி இருக்கிறார். இந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே பூலையா மரணமடைந்து விட்டார். இந்த நிலையில் அந்த இடத்துல பெரும் பதற்றம் ஏற்பட்டது. உடனடியாக காவல்துறையினர் விரைந்து தற்போது அந்த உடலை பிரேத பரிசோதனைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறார்கள். தனது பணத்திற்காக தந்தையை கொலை செய்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங்.